இது மார்க்கெட்ல இருக்கிற நான் பிராண்டட் டைல்ஸ். இது கேஜ் உடைய பிராண்டட் டைல்ஸ். என்னங்க இது உடையுது, இது எதுக்கு வாங்கணும் ப்ரோ? சுத்தி வச்சு உடைச்சா எந்த டைல்ஸா இருந்தாலும் உடையும். பட் ஏன் கேஜி டைல்ஸ் வாங்கணும் சொல்ற வாங்க. இது மாதிரி நெருப்பு பட்டாலும் உங்க டைல்ஸுக்கு ஒன்னும் ஆகாதுங்க. இது மாதிரி டன் கணக்குல காரே நின்னாலும் நம்ம விட்ரிஃபைட் டைல்ஸுக்கு ஒன்னும் ஆகாதுங்க. இப்படி எப்படி ஸ்கிராச்சஸ் பண்ணாலும் உங்க டைல்ஸ் ஸ்கிராச்சஸே விடாது. நம்ம டைல்ஸ் 9 mm திக்னஸ். தண்ணி எவ்வளவு ஊத்துனாலுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஊறவே ஊறாது. எவ்வளவு தூரத்துல இருந்து தூக்கி போட்டாலும் உங்களுக்கு டைல்ஸ் உடையாது. பிரேக்கேஜ் ஆகும்போது கூட வேஸ்டேஜஸ் ரொம்ப கம்மியாகும். நம்ம கேஜி டைல்ஸோட ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ரீட்டைலர். நம்ம ஈரான் இஸ்ரேல் வார் கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்குது. அதுல வந்து டைல்ஸ் இண்டஸ்ட்ரி தான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் அடிச்சு ரேட் வைஸ் 30 to 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேஜி டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் MRP ல இருந்து டிஸ்கவுண்டட் ரேட்னு உங்களுக்கு கேஜி வெப்சைட்ல எல்லாமே வந்துரும். அந்த டிஸ்கவுண்டட் ரேட்ல இருந்து up to 12 to 14% கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இந்த தமிழ்நாடு மார்க்கெட்ல என்னால பெஸ்ட் கேரண்டீட் பிரைஸ்ல உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சானிட்டரி வேர்ல MRP ல இருந்து 20% கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கேஜ் உடைய ஆன்லைன் ரேட்ல உங்களுக்கு பிரைசிங் இந்த ஆஃபர் பிரைஸ்க்கு அப்படியே பில் பண்ணீங்க அப்படின்னா 0% டவுன் பேமெண்டோட 0% இன்ட்ரெஸ்டோட நாங்க ஈஸி EMI ல பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர்ங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்ல ஷோரூம், 1 lakh ஸ்கொயர் ஃபீட்ல எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர், மாக் டிஸ்ப்ளே, 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வேர்ஹவுஸ் வித் ரெடி ஸ்டாக் இருக்குதுங்க. மார்க்கெட்ல அன்பிராண்டட் டைல்ஸ்ல போனீங்கன்னா ரெடி ஸ்டாக் எங்கேயுமே இருக்காதுங்க. பட் நம்ம கேஜி டைல்ஸ்ல அவைலபிளா இருக்குது. சோ எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்குது எங்களால வந்து பாத்தீங்கன்னா நீங்க சின்ன ஆர்டரா இருந்தாலும் சரி, ப்ராஜெக்ட் ஆர்டர்ஸ் இருந்தாலும் சரி, இமிடியேட்டா எங்களால சப்ளை பண்ண முடியும். ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் நம்ம சேனலில் பார்த்து இதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் எடுத்துருக்கும். ஸோ அதே இதில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி இந்த கம்பெனியில் 2 வீடியோஸ் பண்ணியிருந்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் கேஜி அப்படின்னா ஒரு பிராண்டில் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஒரு பிக்கஸ்ட் வேர் ஹவுஸ் சைட் தான் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்கறவங்களுக்கு என்ன டீட்டில் வந்து கேட்கலாம். பிரதர் வணக்கம். ஹலோ. ஸோ நம்ம கோல்டன் அபெக்ஸ் என்டர்பிரைசஸ் லாஸ்ட் ஒரு 6 years சேல்ஸ் மட்டும் இல்லாமல் சானிட்டரி வேர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ராமாபுரம் ஆப்போசிட்ல இருக்கிற DLFக்கு பேக் சைட்ல இருக்கிற முகலிவாக்கத்தில் தான் இருக்குது. ஆத்தரைஸ்டு கேஜி டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். up to 12% நான் கொடுக்குறேன். அதுல ஒரு 2% தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். சோ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 3 ஏரியாக்கு ஆக்சஸபிள் நம்ம பண்ணிக்கலாம். இது இல்லாம கேஜோட டிப்போஸ் வந்து திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர்ல இருக்குது. இந்த 3 நியர்பை ஏரியாலயும் சர்வீஸ் ஆஃபர் பண்ண முடியும். லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சொந்த இடத்துல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஹார்ட்லி அதுல 1 லட்சம் ரூபாய் கிட்ட வந்து நாங்க சேவ் பண்றோம். சோ இந்த இதுதான் அடிஷனல் டிஸ்கவுண்டா கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து சர்வீஸ் தான் மெயின். சோ என்னோட சர்வீஸ் நீங்க ஒன்ஸ் ஒரு இதை எடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய ஒர்க் பிளேஸ் கொலீக்ஸ் எல்லாருக்குமே நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க. அதனால தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ஹிட் ஆயிருக்குது. பிளஸ் என்னோட கோல்டன் அபெக்ஸ் என்டர்பிரைசஸ் வந்து ட்ரஸ்ட்வர்த்தியா நீங்க வந்து நம்பி எடுக்கலாம். சிம்பிளா சொல்லலாம், மார்க்கெட்ல இருக்கிற டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றப்ப கேஜி வந்து பிராண்டட், ஆல்சோ காஸ்ட்டும் நிறைய ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. அதுல இருந்து இவங்க எக்ஸ்ட்ரா வந்து 12 to 14% வந்து இவங்களும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்றோம். எந்தெந்த டைல்ஸ் எந்தெந்த மாதிரி இருக்கு, அது எங்க யூஸ் பண்ணலாம், எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி பத்தி நீங்க ஹைலைட்லேயே பார்த்துருப்பீங்க. எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே செஞ்சு காமிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு இன்டெப்தா சொல்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் தட்டுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தாலும் சரி, இந்த வீடியோ முடிஞ்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குலாம் போலாம். இப்போ மார்க்கெட் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்க. அதுக்கும் நம்ம கேஜிக்கு என்ன டிஃபரன்ஸ், எதுக்காக வாங்கலாம், அதை பத்தி டீடைல்ஸ் சொல்லிடுறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டி தாங்க. குவாலிட்டி அண்ட் டிசைன்ஸ். ஓகே. சோ நம்ம கேஜில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 டிசைன் கிட்ட இருக்குது. 4x2 லயே வந்து 3 செக்மெண்டா நம்ம வச்சிருக்கோம். சூப்பர்ங்க. சோ 9 mm திக்னஸ்ல, 8.5 mm திக்னஸ்ல, 10 mm திக்னஸ்ல. சோ எல்லா தரப்பான ஜனங்களும் நம்ம பட்ஜெட் வைஸ் வந்து பாக்குறதுல இருந்து பிரீமியமான லக்ஸுரிஸ் எலைட் கஸ்டமர் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் ப்ராஜெக்ட் சீரிஸ்னு வாங்க. ஓகே. சோ இந்த டார்க்லாம் வந்து ஹை கிளாஸ், லைட் பேசஸ் வரது எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் PGVT-னு வாங்க. ஓகே. இது எல்லாமே 9 mm திக்னஸ்ல வருது உங்களுக்கு. எல்லாமே PGVT வெரைட்டி. PGVT-னாலே பாலிஷ் பேஸ்ட் விட்ரிஃபைட் டைல். ஓகே. சோ நம்ம 4x2 ல வர எந்த டிசைன் எடுத்தாலுமே PGVT தாங்க உங்களுக்கு. ஓகே, சூப்பர். 8.5 mm இருந்தாலும் சரி, 9 mm இருந்தாலும் சரி, 10 mm இருந்தாலும் சரி. இத நான் எப்படி பிரிச்சிருக்கறோம்னா ரஃபேல், எலை, ஸ்டுடியோ அப்படினு பிரிச்சிருக்கோம். ஓகே. சோ ரஃபேல்ன்றது 8.5 mm திக்னஸ். உங்களுக்கு பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது, அதுதான் பேஸ் பிரைஸ் உங்களுக்கு. கண்டிப்பா. நெக்ஸ்ட் ஸ்டுடியோன்றது 9 mm. அந்த ஸ்டுடியோல தான் வந்து டிசைன்ஸ் வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே. எல்லாமே நீங்க பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், வால்க்கு யூஸ் பண்ணலாம், ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். டிசைன்ஸ் இருக்குது பாருங்க, வெரைட்டிஸ் பாருங்க. நீங்க எல்லாமே 9 mm திக்னஸ்ல வர PGVT வெரைட்டிஸ். இதெல்லாம் டைல் தான் இல்லீங்களா? எல்லாம் இது கிரானைட் கலர்ல இருக்குது பாருங்க. மாடல் பேர் மெஜஸ்டிக் கிரேன்றது. ஒரு கிரானைட் வாட்டர் ஃபீல் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு டைல்ஸ்ல. உங்களுக்கு நம்ம 4x2 ல பாத்ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ற மொராக்கன் பேட்டர்னும் நம்ம கிட்ட இருக்குதுங்க. ஓகே. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்ரூம் வால்ஸ்க்கு போட்டீங்கன்னா ரொம்ப பிரீமியமா லக்ஸுரியஸா இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு. சோ இது மொராக்கன் பேட்டர்ன் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹை கிளாசி
பேஸ்ல இது மாதிரி வந்து உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் வச்சு உங்களுக்கு எல்லாமே இருக்குது. சூப்பர்ங்க. சோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நேர்ல வந்து பாக்கும்போது உங்களுக்கு இந்த ஹை கிளாஸில மட்டுமே ஒரு 60+ டிசைன்ஸ் இருக்குதுங்க. இருக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து இந்த ஃப்ளவர் 3D ல இருக்கு. ஆமா, இது வந்து ஃப்ளோரல் டிசைன் உங்களுக்கு. இதுல ப்ளூ கலர்ஸ், அப்புறம் கோல்டு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஷேட் இதெல்லாம் இருக்குது. சோ அதோட மவுக் டிஸ்ப்ளேஸும் நான் காமிக்கிறேன் நானு. இந்த கலெக்ஷன்ஸும் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4x2 உடைய கண்டினியூஷன் தான். சோ 4x2 ல மட்டுமே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300+ டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஹை கிளாசி, அதுக்கப்புறம் வந்து மேட் எல்லாமே சேர்த்து நான் இந்த வீடியோல ஒண்ணு மேக்ஸிமம் கவர் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஃப்ளோரிங் பாத்தீங்கன்னா அவ்வளவு லக்ஸுரியஸா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா. இந்த மாடல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து விட்டால் கிரீன்ன்றது ஃப்ளோரிங் போட்டீங்கன்னா ரொம்ப பிரீமியமா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஹை கிளாசில வரது, பிளாக் பேஸ்ல வரது. இது ஒரு கிரானைட் கலர் தான் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஃபேல் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாத்ரூம் ஃப்ளோர் வாலுக்குலாம் போடலாம். லோ பட்ஜெட்ல நீங்க பார்க்கலாம். மோஸ்ட் ஒரு 10 டிசைன் இருக்கு. இங்க இருக்கிற டிசைன்ஸ் ரொம்ப பிரீமியமா இருக்கும் ஃப்ளோரிங் போடுறதுக்கு. கண்டிப்பா. வெக்ஸா கோல்டுன்னு இது ஒரு மாடல் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஹவர் ஆனிக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இதுங்க. இதுவே கான்செப்ட் வைஸ் போட்டுருக்கோம். ஒரு பாத்ரூமுக்கு போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்ன்றது. சோ இது வந்து 9mm ல இருக்கிற ப்ராஜெக்ட் சீரிஸ் கல்லு. இது வந்து ஹை கிளாஸில வர பிரீமியமா இருக்கிற உங்களுக்கு மொராக்கன் பேட்டர்ன். சோ கீழே இதையும் போட்டுட்டு ஒரு 6 ஃபீட்டுக்கு போட்டா எப்படி இருக்கும்ன்றத நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கான்செப்ட் வைஸும் வந்து நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்கோம் உங்களுக்கு. சோ இது காட்டன் நேச்சுரல். இந்த மாடல் ஃப்ளோரிங் போட்டாலும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன்ல வந்து ஹை கிளாஸில கார்விங் சீரிஸ் வருது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10mm திக்னஸ்ல வர மாடல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு. இந்த மாடல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 10mm ல இன்ட்ரா கோல்டுன்றது. சோ இந்த கோல்டு கிரெயின்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தடியா இருக்குதுன்றது. இதெல்லாம் ரொம்ப பிரீமியமா இருக்கும் உங்களுக்கு. எலைட்டா இருக்கும். அதுல வந்து ஹைலைட்டர் இது போட்டுருக்கோம். இது ஒரு மாடல் மெக்யூபா ஒயிட்ன்றது, மெக்யூபா டெக்கார்ன்றது உங்களுக்கு இது மாதிரி ஹைலைட்டரா இருக்கிறது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பாத்ரூம் வால்ஸ் போடும்போது ரொம்ப பிரீமியமா இருக்கும் உங்களுக்கு. இந்த சின்ன டைல்ஸ் போடாம இது மாதிரி வந்து நீங்க ஹை கிளாசி கல்ல வந்து நடுப்புல போட்டுட்டு மேல ஹரிசான்டலா வந்து லைட் கலர்ஸ் மேலயும் கீழேயும் போட்டுக்கும்போது ஒன்னு எடுத்து கொடுக்கும். சோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் இந்த மாடல் பேர் வந்து காட்டஸ் பீஜ்ன்றது. நீங்க கிரெயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கொச்சன்னு எனக்கு வேணாம், எனக்கு கொஞ்சம் பிளைனா வேணும்னா இது மாதிரி கல்லு போடலாம். இது ஹை கிளாசில வர பேட்டர்ன் இது உங்களுக்கு. இதெல்லாம் போடும்போது ரொம்ப பிரீமியமா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா. கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ், ஒரு ஃபிஷ் பேட்டர்ன் வேணும். ஃபிஷ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டால்பின் டிசைன் வச்சு 1.1 வச்சிருப்பாங்க. 4x2 ல ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட் கேஜி லான்ச் பண்ண மாடல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு. இதெல்லாம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டர் டாப். ஆமா, இதெல்லாம் கொஞ்சம் போட்டீங்கன்னா இன்னும் ரிச்சா பிரீமியமா இருக்கும் உங்களுக்கு. இது டெக்கார் சீரிஸ், இதுவும் உங்களுக்கு போடலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10mm ல வருது. 4x2 ல வந்து புக் மேட் சீரிஸ்ன்ட்டு இருக்குதுங்க. இதுல ஒரு 4 டிசைன் கிட்ட இருக்குது நம்ம கிட்ட. இதெல்லாம் வந்து ஒரு ஹாலுக்கு அது மாதிரி போடும்போது ரொம்ப பிரீமியமா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. எல்லாமே கிளேசிங் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்டர்நேஷனல் கிளேசிங், அந்த ஷைனிங் ரிஃப்ளெக்ஷனே உங்களுக்கு வெளியே தெரியும் பாருங்க. இந்த கல்லும் அதே மாதிரி தான். பெனிசோ கோல்டுன்ற மாடல் பேர் இது. இதெல்லாம் வந்து ரொம்ப பிரீமியமா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. கிளாஸ்கோ கோல்ட், பிரிஸ்கா கோல்ட், பெனிசோ கோல்ட் ஒரு 3 மாடல் கிட்ட இருக்கு. எல்லாமே ஸ்டாக் வந்து ரெடி ஸ்டாக் அவைலபிள் எங்க கிட்ட. 4x2 ல கார்விங்ல க்ளோஸா உங்களுக்கு வந்து ஒரு 70+ டிசைன்ஸ் இருக்குது. சோ இதுல பிளைன் கார்விங், கிளிட்டரிங் 2 டைப் இருக்குது நம்ம கிட்ட. சோ எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் எல்லாமே கார்விங் சீரிஸ் தான் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்க ஒரு கிரானைட் மார்பிள் போடுறீங்க, எனக்கு அவ்வளவு ரூபாய் அஃபோர்ட் பண்ண முடியாது, டைல்ஸ்ல பட்ஜெட்ல போடலாம் அப்படின்னா இது போடலாம் நீங்க. இதெல்லாம் வந்து கார்விங்லயே உங்களுக்கு எம்போஸ் டிசைன்ஸ் உங்களுக்கு. இது வந்து கல்ல நீங்க தொட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும். வந்து பிளைனா இருக்கும். இது வந்து கல்லே ரொம்ப எழும்பி இருக்கும் உங்களுக்கு. ரேண்டம் பேட்டர்ன் தான். பின்னாடி ஆரோ மார்க் போட்டுருக்கோம் உங்களுக்கு. சோ எப்படி வேணா பேட்டர்ன் நீங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்க. இப்படி தான் போடலாம், அப்படி தான் போடலாம்ன்ற ஒரு பேட்டர்ன் கிடையாது இதுல உங்களுக்கு. எப்படி வேணா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாமே ரேண்டம் டிசைன். டிசைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெப்டியூன் ஒயிட்ன்றது கிளாஸிலயும் இருக்குது, மேட்லயுமே இருக்குது உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் மேட். ஆமா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கார்விங் சீரிஸ். இது எல்லாமே ஃப்ளோரிங்க்கு போடலாம். வாலுக்கு போட முடியாது, ஃப்ளோரிங்க்கு போடலாம் நீங்க. மேட் போடுறதுனால என்ன பெனிஃபிட்? இப்போ மார்பிள் கிரானைட் போடுறீங்க, ஒரு பிரீமியமா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. கிளாஸில போடும்போது மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கும் கிளாஸில. இதுல கீழே வந்து ரிச்சா இருக்கும் உங்களுக்கு. இதுவுமே திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 9mm திக்னஸ்ல தான் வருது உங்களுக்கு. இதுல வந்து க்ளோஸ் டு 70+ டிசைன்ஸ் இருக்குது பாருங்க. ஒரு டிசைன்ஸ் நம்ம கேஜில பிராண்ட்ல மட்டும் தான் இருக்குதுங்க. அவைலபிலிட்டி நீங்க பாக்கும்போது நம்ம வேரோஸ் வீடியோல காமிச்சிருப்பீங்க எவ்வளவு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது. வேரோஸ் ஸ்பேஸ் உடைய கெபாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா வந்து 2 lakh ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பாத்ரூம் வாலுக்கு போடுற பேசிக்கான சைஸ்ல இருக்கிற 1.1 டிசைன்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுல கேஜில வந்து பாத்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 150 டிசைன் கிட்ட இருக்குது. எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் டிசைன்ஸ் தான் உங்களுக்கு. சோ கல்லுடைய திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 7mm ல உங்களுக்கு செராமிக்ல வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊற வச்சாலே போதும் உங்களுக்கு. பிராண்டட்ல எடுக்கிறீங்க பாருங்க. ரேட்டும் கம்மி, பிளஸ் குவாலிட்டியும் ஏன் கம்மியா இருக்குதுன்னா வாட்டர் ப்ரூஃப் இல்லாத கல்லு தான் வரும். இப்போ அதெல்லாம் வேற நீங்க வந்து ஊற வைக்கும் போது அப்ராக்சிமேட்டா 3 hours 2.5 hours ஊற வைப்பீங்க. அது இல்லாம வந்து அப்சர்வ் பண்ணும் உங்களுக்கு. லீக்கேஜ் இஷ்யூஸ் அது மாதிரி ஏதாச்சும் இருந்துன்னா அரெஸ்ட் பண்ணி இது தாக்கு பிடிக்கும் உங்களோட டைல்ஸ். இப்போ நம்ம ரிலேட்டிவ் வீட்ல கூட பார்த்தோம். அவங்க வீடு வந்து ஒர்க் பண்ணி முடிச்சு அந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக ஏணி போட்டு எடுத்தாங்க. எல்லாமே ஸ்கிராட்ச் ஆயி. பட் இது வந்து அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்காதுங்கறீங்க? டெஃபினட்டா இருக்காது. ஏன் அப்படின்னா விட்ரிஃபைடு நம்ம சொல்றாங்க. விட்ரிஃபைடுன்றது என்னது அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டிங் டெம்பரேச்சர் வந்து 1350 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர். கல்லுடைய வெயிட் வந்து அதிகமா இருக்கும் உங்களுக்கு மெயினா. அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து செராமிக், அதாவது வால் டைல்ஸ் யூஸ் பண்றதுல
பண்றதுலாம் செராமிக், ஃப்ளோருக்கு யூஸ் பண்றதுலாம் விட்ரிஃபைட். இதுல வர ரா மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 விதமான ரா மெட்டீரியல்ஸ் இதுல செராமிக்கோட கம்பேர் பண்ணும்போது இதுல கெமிக்கல்ஸ் 12 கெமிக்கல்ஸ் வந்து அதிகமா இருக்கும் உங்களுக்கு. பிளஸ் ஹீட்டிங் டெம்பரேச்சர் 1350 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். உங்களுக்கு டைல்ஸ் போது இஷ்யூஸ் என்ன வரும் அப்படின்னா நீங்க லோக்கல் பிராண்ட்ல எடுக்கும்போது இந்த கிரெயின்ஸ் வருது பாத்தீங்களா, இதோட லைஃப் வந்து 25 to 30 இயர்ஸ். லோக்கல் பிராண்ட் வந்து ரேட் கம்மியா கிடைக்குது நீங்க எடுக்கும்போது இந்த கிரெயின்ஸ் வந்து அப்படியே வெளுத்து போயிடும் உங்களுக்கு. கண்டிப்பா. நெக்ஸ்ட் வந்து கல்லுடைய திக்னஸ் வந்து இது 9 mm திக்னஸ் உங்களுக்கு. 9 mm. ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 mm கொடுப்பாங்க, இல்ல 7.5 mm கொடுப்பாங்க. ஓகே. திக்னஸ் கம்மி பண்றாங்க, அடுத்து குவாலிட்டி கம்மி பண்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விட்ரிஃபைட்ல பியூர்லி விட்ரிஃபைட் கொடுக்காம உங்களுக்கு செமியா கொடுப்பாங்க. கண்டிப்பா. செமியா கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா காஸ்ட் வைஸ் கம்மியாகும், சோ ரேட்டும் கம்மியா இருக்குது. ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக் கல்லு வெளுக்கிறது காரணமே அதுதான். இப்போ நீங்க இதெல்லாம் நம்மளுக்கு கேஜில போறப்ப அந்த இஷ்யூ எதுவுமே வராது உங்களுக்கு. பிராண்ட்ல போகும்போது உங்களுக்கு லைஃப் கேரண்டி 25 to 30 இயர்ஸ். உங்களுக்கு அதிகமா வேர் அண்ட் டேர் ஆனாலும் இந்த ஸ்கிராச்சஸோ இல்ல ஃபயர் ரெசிஸ்டன்ட்டோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு அந்த கல்லுடைய கலர் ஃபேட் ஆகுறது எதுவுமே வராது உங்களுக்கு. சோ இந்த வெரைட்டிஸ்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, இது எல்லாமே 15/10ங்க. இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான் உங்களுக்கு. நம்ம கிட்ட வந்து ஒரு 60 டிசைன்ஸ் கிட்ட இருக்கு 15/10ல. சோ இது எல்லாமே வந்து செராமிக் டைல் உங்களுக்கு. திக்னஸ் வந்து 1:1 நான் காமிச்சேன் பாருங்க, அதே திக்னஸ் தான் 15/10லயும் வரும் உங்களுக்கு. நம்ம எவ்வளவு டிசைன்ஸ் வந்து கேஜி பிராண்ட்ல மட்டும் தான் இருக்குது. இப்போ இதே நீங்க ஒரு லோக்கல் பிராண்ட் போனீங்கன்னா ஒரு பேருக்குன்னு ஒரு 20 டிசைன் 25 டிசைன் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா. எவ்வளவு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு வாட்டர் ப்ரூஃப் வெரைட்டிலயும் கொடுத்துருக்காங்க. லேயிங்க்கு வந்து நீங்க எடுத்து நீங்க கட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டான ஒரு லேயர் கூப்பிட்டு நீங்க ஒட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து வேஸ்டேஜஸ்னு ஒன்று வரும். ஆமா. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டைல் நீங்க எடுக்கிறீங்க, இதை நம்ம வந்து கட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பக்கத்திலே கிராக் ஆகும். பிராண்டட்ல போகும்போது அந்த வேஸ்டேஜஸ் இந்த ஒரு டைல் எடுத்து அவங்களுக்கு வேணுன்ற அளவு கட் பண்றாங்க. எந்த ஒரு பக்கத்து டைல் வந்து கட் ஆகாதோ இல்லாட்டி வந்து கண்ணா பின்னான்னு உங்களுக்கு கட் விழாது உங்களுக்கு மிஷின் கட்ல போகும்போது உங்களுக்கு. சோ பிராண்டட்ல போகும்போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. இத லே பண்றப்பவே கொஞ்சம் உங்களுக்கு சேவ் தான். ஆட்டோமேட்டிக்கா வந்து லேயரே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு டைலை எடுத்து ஊத்தி ஹீட் பண்றீங்கன்னா இந்த இங்க் வந்து மெயினா போக கூடாது. இந்த கலர் ஃபேட் ஆகி இங்க் மேலோட்டமா போயிடுச்சுனாலே வந்து உங்களுக்கு அது குவாலிட்டி வந்து சரியில்லைன்னு அர்த்தம். சோ இந்த பிராண்டட் டைல்ஸ்ல வந்து நீங்க எடுக்கும்போது இந்த இங்கும் போவாது உங்களுக்கு. அதுதான் நான் வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து கிச்சனுக்கு நம்ம பாத்துட்டு இருக்கோங்க. கிச்சன்ல வர 15 டிசைன்ஸ் இது எல்லாமே கான்செப்டா இருக்குது உங்களுக்கு. சோ இதுல இந்த கப் அண்ட் சசர் வேணாம்னா நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வெறும் டார்க் அண்ட் லைட் எடுத்துக்கலாம் நீங்க. இல்ல எனக்கு லைட் மட்டும் தான் வேணும்னா அப்படியே ஒட்டிக்கலாம் நீங்க எடுத்துக்கலாம். வந்து ஃபிங்கர் டைல்ஸ்னு வாங்க உங்களுக்கு. சோ இதெல்லாம் வந்து நீங்க வெறுமனே இந்த லைட் மட்டும் எடுத்து ஒட்டினாலே சூப்பரா எடுத்து கொடுக்கும். வேணும்னா இந்த தீம் எடுத்துக்கலாம். ஆமா எடுத்துக்கலாம். மஸ்ட் கிடையாது உங்களுக்கு, எப்படி வேணா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சோ கிச்சன் வெரைட்டிஸ்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எவ்வளவு இருக்குது உங்களுக்கு. எல்லாமே நாங்க செட்டா போட்டுருக்கோம். இது சும்மா ஒரு மாக் டிஸ்ப்ளே மாதிரி போட்டுருவோம். ஒரு லைன் டார்க் 3 ரோ லைட் ஒட்டிட்டு கப் அண்ட் சாசர் ஒட்டினா எப்படின்றது. ஓகே. இப்போ ஒரு ரேக் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா. இது எல்லாமே 3D கான்செப்ட்ஸ் தான் உங்களுக்கு. எல்லாமே 3D டிசைன்ஸ் தான் வருது உங்களுக்கு. ரொம்ப பிரீமியமா எடுத்து கொடுக்கும். இது வந்து கிளிட்டரிங் எஃபெக்ட்டோட இருக்குது பாருங்க. ஓகே. இது வந்து கொஞ்சம் பிரீமியமா இருக்கும் உங்களுக்கு. ஒரு மார்பிள் கோல்ட் வித் இருக்கிற மாதிரி இதெல்லாம் போட்டீங்க ரொம்ப ரிச்சா இருக்கும் உங்களுக்கு. சூப்பர்ங்க. இதெல்லாம் பார்க்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 9.5 mm ல வருது. ஓகே. இது செராமிக்கா விட்ரிஃபைடா கேட்டீங்கன்னா இது விட்ரிஃபைட் டைல்ஸ் உங்களுக்கு. ஸ்டெப்ஸ்ல நான் காமிச்ச மாதிரியே தாங்க இது. ஒரு அப் டு 10 காரா இருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வித்ஸ்டாண்ட் பண்ணும் உங்களுக்கு. சூப்பர்ங்க. வெயிட் வந்து உங்களுக்கு தாக்கு பிடிக்கும் உங்களுக்கு. கல்லு வந்து ஒரு பாக்ஸ்ல வெயிட் 12.5 கிலோ, ஆட்டோமேட்டிக்கா 1.25 கிலோ வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைலோட வெயிட்டே உங்களுக்கு. இதுல ஒரு 57 டிசைன் கிட்ட நாங்க வச்சிருக்கோம் உங்களுக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஸ்டாக் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃப்ளாரல் டிசைன்ஸ், அதுக்கு அப்புறம் வந்து ரவுண்ட் பேட்டர்ன்ல வரும் உங்களுக்கு. இல்ல பிளைனா வேணா எடுத்துக்கலாம். ஸ்டோன் பேட்டர்ன் இருக்கு உங்களுக்கு. எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க. பார்க்கிங்ல 16க்கு 16ன்னு வாங்க, 1.25க்கு 1.25 சைஸ். இதுல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு 63 டிசைன் கிட்ட இருக்குது. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட்ல வரும். திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 mm ல வருது உங்களுக்கு. இதுவும் விட்ரிஃபைட் பேஸ் தாங்க உங்களுக்கு. இதெல்லாம் பார்க்கிங்கான சாம்பிள்ஸ் எல்லாம். ஆமா. இது கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கும் நீங்க போடலாம். பெரிய பார்க்கிங் லாட் இருக்குது, வெயிட் வந்து அதிகமா தாக்கு பிடிக்கலாம் அப்படின்னா வந்து 1:1க்கு பதிலா அடுத்த சைஸும் யூஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 mm பாடி உங்களுக்கு. ஃப்ளோர் பாடின்னு வாங்க 10 mm ல. இங்க வந்து உங்களுக்கு வேர் அண்ட் டேர்ல வந்து உங்களுக்கு அதிகமா ஆச்சுனாலும் கல்லு வெளுக்க கூடாதுன்றதுக்கோசரம் வந்து உங்களுக்கு டபுள் ஃபயரிங் கொடுத்திருப்பாங்க. சூப்பர். ஏன்னா இது செராமிக்ல 10 mm கொடுத்திருக்கோம் உங்களுக்கு. இதுல எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நாட் ஒன்லி ஃப்ளோரிங், நீங்க வாலுக்கும் போடலாம். இதெல்லாம் வந்து மொராக்கன் பேட்டர்ன் வாலுக்கு, பாத்ரூமுக்கு, இல்ல கிச்சன் வாலுக்கு ஹைலைட்டரா கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கிளாசி டிசைன்ஸும் இருக்குது. இதெல்லாம் கிளாசி தான் உங்களுக்கு. ஆமா. இதெல்லாம் வந்து நீங்க வந்து கிச்சன் வாலுக்கும் போடலாம், ஃப்ளோருக்கும் போடலாம் நீங்க. சூப்பர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்பெட் சீரிஸ்னு வாங்க, ஏபிசின்றது. இதெல்லாம் ஒரு ஃபாயர் ஏரியா, பேசேஜ் அது மாதிரி இடத்துக்கு நீங்க போடலாம். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கூல் ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 70 டிசைன்ஸ் இருக்குதுங்க. ஓகே. சோ நம்ம கிட்ட வர கூல் ரூஃப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திக்னஸ் பிரகாரம் 8 mm, 9 mm, 10 mm மூணு திக்னஸ்ல இருக்குது. இப்போ நீங்க பாக்குற இத்தனை டிசைன்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா 9 mm ல இருக்கு. 9 mm ல செமி விட்ரிஃபைட் பாடி உங்களுக்கு. ஓகே. இப்போ எல்லாம் மேல ரூஃப்ல போறது இல்லீங்களா? ஆமாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளைன் ஒயிட்ல எடுத்தாலும் ஒரே ரேட் தான், கலர்ஃபுல்லா எடுத்தாலும் ஒரே ரேட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா 10 mm சிமெண்ட் தர போட்டீங்க
போட்டீங்கன்னா நிக்கவே முடியாது, கனகனன்னு கொதிக்கும், உங்களால நடக்கவே முடியாது கண்டிப்பா. பட் ஆனா வேற நீங்க வந்து நம்மளுடைய கேஜி கூல் ரூஃப் நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஹீட் 96% ரிஃப்ளெக்ஷன் வெளியே தள்ளுது, வெறும் 4% அப்சர்வ் பண்ணுது. சோ நீங்க தாராளமா காலைல நடக்கலாம். நீங்க நம்ம கோல்டன் அபெக்ஸ் என்டர்பிரைசஸ் இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாக் டிஸ்ப்ளேல காமிச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோரூம்ல உங்களுக்கு காமிச்சது எல்லாமே சிங்கிள் டைல்ஸா காமிச்சிருப்போம், இல்ல டபுள் டைல்ஸா காமிச்சிருப்போம். இந்த மாக் டிஸ்ப்ளேல ஸ்டாஃப் போட்டுருக்கோம். சோ நீங்க ரிசப்ஷன்ல வந்துட்டு கோல்டன் அபெக்ஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்றத இந்த மாக் டிஸ்ப்ளே சென்டர்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா எங்க ஸ்டாஃபே உங்களுக்கு கூட இருந்து எல்லாமே கைட் பண்ணுவாங்க. வித் ரேட்ஸோட சொல்லுவாங்க. ஏன்னா கேஜி பொறுத்த வரைக்கும் வந்து டைரக்ட் சேல்ஸ் கிடையாது, எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு பிரைஸ் டாக் போட்டிருக்கோம். அந்த கேஜி ஆஃபர் டிஸ்கவுண்டட் ரேட்ல இருந்தா நம்ம கொடுக்குற அடிஷனல் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வரும். எவ்வளவு டிசைன்ஸ் இருக்குது பாருங்க. இப்போ இது நிறைய டிசைன்ஸ் வந்து நியூ பேட்டர்ன்ஸ் கொண்டு வந்து எல்லாமே நியூ டிசைன்ஸ் தான் உங்களுக்கு. ஓகே, செமையா இருக்குங்க. அதெல்லாம் கேஜில வந்திருக்கிற டெக்கார் சீரிஸ். ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் வாலுக்கு நீங்க யூஸ் பண்ற ஹைலைட்டட் டிசைன்ஸ். எல்லாமே நியூ அரைவல்ஸ் ப்ராஜெக்ட் சீரிஸ்ல வந்திருக்குது. ஓகே, நல்ல ஒரு ஃப்ளவர் ரியலா இருக்கு, ஒரு ஃப்ளாரல் டிசைன். இதுக்கு பேஸ் வந்து லைட் கலர், இதுவும் கோல்டுலயே கொடுத்திருக்கோம். ப்ளூ கலர்ல இருக்குது, அதுக்கு ஏத்த மாதிரி லைட் உங்களுக்கு வேற மாதிரி. இதுவும் ஃப்ளாரல் பேட்டர்னோட கண்டினியூஷன் தான். இது எல்லாமே வந்து பாத்ரூம் வால்ஸ்க்கு யூஸ் பண்றது. சோ ஹைலைட்டர் இது வந்து பிளைன் டைல் உங்களுக்கு. எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமா இருக்கும் போட்டீங்க அப்படின்னா. ரெகுலர் பேட்டர்ன்ஸ் போடாத மாதிரி இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சூப்பர்ங்க. இந்த பேட்டர்ன் பாருங்க, ஒரு ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ல உங்களுக்கு கொடுத்திருக்கோம். நியூ அரைவல்ஸ் தான் உங்களுக்கு. பாக்க ஏதோ ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கு ஃபீல். இங்க ஒரு ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் டிசைன் ஒரு ஃப்ளாரல் அது மாதிரி இல்லாம ஒரு ரெகுலரா இருக்கிற டிசைன் பேட்டர்னே கிடையாது உங்களுக்கு. டிவிஷன் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 சைஸஸ் இருக்குது. 2x1, அடுத்து 1x1, அடுத்து 15x1. சூப்பர். சோ 2x1ல வந்து நம்ம ஹை டெப்த் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நேச்சுரல் ஸ்டோன் மாதிரி இருக்கு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 140+ டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இன்டர்லாக் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதுங்களா டிஃபரன்ஸ்? இது ஒரு தனி டைல் மாதிரி. இங்க வரும்போது இது லாக் பேட்டர்ன் வரும், இன்டர்லாக் பேட்டர்ன். இது எல்லாமே ஹை டெப்த் சீரிஸ். 18x12லயும் வந்து உங்களுக்கு கிளாசி ஹை டெப்த், கிளாசில ஹை டெப்த், அப்புறம் வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஸ்டோன், இது மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நீங்க பார்த்த சைஸஸ் எல்லாமே 4x2. சோ இது மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாப்னு வாங்க. ஓகே, சோ நம்ம கிட்ட வர சைஸ் 2.5க்கு 5.25 உங்களுக்கு. அகலம் வந்து 5.25 வரும். 2 அடி பாத்தீங்கன்னா ஹைட். இதெல்லாம் ஒரு டைல் போட்டா நல்ல ஏரியா கவர். ஆமா, இதுல உங்களுக்கு ஒரு டோட்டலா 3 டைல் இருக்குது. ஏரியா உங்களுக்கு வைடா இருக்குது, கொஞ்சம் பெருசா இருக்குதுன்னா அது மாதிரி பெரிய ஏரியாக்கு நீங்க போடலாம். உங்களுக்கு சூப்பராவே எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. சோ இதோட திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 9.5 to 10 mm திக்னஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, சூப்பர். நீங்க 4x2 எடுக்கிறதுக்கு அடுத்து பெரிய சைஸ் வாலுக்கு நீங்க போடுறீங்கன்னா பிரீமியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 20+ டிசைன்ஸ் மேல இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஸ்டாக் அவைலபிள். 4x2 பார்த்தோம், அடுத்து 2.5க்கு 5.25 பார்த்தோம். இப்போ தேர்ட் சைஸ் 4x6ங்க. 4x6 6 உங்களுக்கு ஒரு டைல். சோ ஹைட்டே வந்து 4 அடி, அகலம் வந்து 6 அடி. இதுதான் இருக்குதுல பெரிய சைஸ் உங்களுக்கு. சூப்பர்ங்க. திக்னஸ் வந்து 10 mm ல வரும் உங்களுக்கு. ஸ்லாப் மெட்டீரியல் உங்களுக்கு. ஒரு கிரானைட் இல்லாட்டி மார்பிள் போடுறீங்கன்னா போடும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியாது. டைலா இல்ல மார்பிளா கிரானைட்டானே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பிரீமியமா இருக்கும் உங்களுக்கு. சூப்பர்ங்க. ஒரு டிசைனுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து யூனிக்கான டிசைன்ஸ் உங்களுக்கு. இதுல காஸ்ட்லியஸ்டான ப்ராடக்ட் கேஜில உங்களுக்கு. கண்டிப்பா கிரானைட் மார்பிள் போடுறீங்க, அந்த பிரைஸ்க்கு ஈக்குவலண்டா வேணும். ஒரு 100 ரூபாய்க்கு மேல தான் வரும் டெஃபினட்டா. இதெல்லாம் பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் பிரகாரம். கண்டிப்பா கேஜி கொடுக்குற டிஸ்கவுண்டட் ரேட்ல இருந்து திருப்பி நம்ம அடிஷனலா 12% கிட்ட பண்ணி தரும். சூப்பர்ங்க. உடன் எலிவேஷன் 8x40 சைஸ்ங்க உங்களுக்கு. சூப்பர்ங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 20+ டிசைன்ஸ் இருக்குது. சோ நீங்க ஒரு உடன் ரா ஃபினிஷ்ல போடலனா இது மாதிரி உடன் ஸ்ட்ரிப் போடலாம். ஓகே. இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ்ல HPL ஷீட்ஸ்னு வாங்க. அதெல்லாம் நீங்க வாங்குனீங்கன்னா 300 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 rupees குள்ள ஒரு பட்ஜெட்டட் ரேட்ல வரும் உங்களுக்கு. டைல்ஸ்லயே உடன் ஃபினிஷ்ல வரும் உங்களுக்கு. எலிவேஷன் காமிக்கலாம், நீங்க ஃப்ளோரிங் போடலாம், இல்ல ஜிம் ஃப்ளோரிங் அது மாதிரிலாம் போடலாம். நம்ம கேஜி டைல்ஸ்ல டைல்ஸ் மட்டும் இல்லாம சானிட்டரி வேர், ஃபிட்டிங், டைல்ஸ் அடிசிவ் அண்ட் கிரவுட், சிபி ஃபிட்டிங்ஸ், மேனுவல் கவர்ஸ், இதுவும் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். செக்ஷன்ஸும் நீங்க பார்க்கலாம் இதுல. இது எல்லாமே பிராஸ் ஐட்டம்ஸ், பிங் ஐட்டம்ஸ், வாஷ் பேசின்ஸ், சிங்க் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு MRP ல இருந்து 20% நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்து. சூப்பர்ங்க. சோ வீடியோ ஃபிளாஷ் ஸ்கிப் பண்ணாம பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ நம்ம ஷாப் வந்து சென்னையில இங்க இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நேர்ல வரணும் அப்படின்னா டைமிங், ஆன்லைன்ல இன்டராக்ட் பண்ணணும் டைமிங், இதை பத்தி சொல்லிருங்க. ஸோ மண்டே டு சண்டேஸ் அவைலபிள். ஸோ மண்டே டு சாட்டர்டே வந்து 10 to 7 o'clock. சண்டேஸ் வந்து நீங்க வரும்போது எங்களுக்கு முன்கூடியே சாட்டர்டே கால் பண்ணிட்டு வாங்க. பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி சண்டேஸ். ஸோ மேக்ஸிமம் 10 to 7:30 வரைக்கும் நீங்க வரலாம். ஓகே, சூப்பர். ஸோ நீங்க நேரில் வந்து பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கான பொருள், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பொருள் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வந்து பாருங்க, டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நானே என்னோட பர்சனல் இதில் பார்த்தீங்கன்னா எங்க ரிலேட்டிவ் சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இல்லாத டைல்ஸ் போட்டு எந்த மாதிரி இஷ்யூ ஆயிருக்கு நான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். கேஜி போட்டு அது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பிராண்ட் டைல்ஸ் தான் இது. கண்டிப்பாக வந்து எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நம்மளுக்கு வந்து ரெகுலர் அப்டேட்னா நம்ம சோஷியல் மீடியா பற்றி நம்மளுடைய பேஜஸும் வந்து கீழே லிங்க்ல சார் கொடுத்துருப்பாரு. அதில் கிளிக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் கேட்லாக்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டேக் ஆகும் உங்களுக்கு. அதில் செலக்ட் பண்ணி நீங்க எனக்கு அமிச்சிங்கன்னா கேட்லாக்ஸும் ஷேர் பண்ணி விடுவோம். பட் டைல்ஸ்ன்றது நீங்க ஜஸ்ட் நேரில் வந்து டச் அண்ட் ஃபீல் தாங்க. நேரில் வந்து நீங்க பார்த்து எடுத்தா தான் உங்களுக்கு அதோட வெரைட்டிஸ், அதோட ஃபீல் எல்லாமே தெரிய வரும் உங்களுக்கு. சரிங்க சார், அவங்களுக்கு பெஸ்ட் ரிசர்வ் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய
நிறைய அப்டேட் கொடுங்க எங்களுக்கு. ஓகே. ஸோ இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிச்சுன்னா கான்டாக்ட் டீட்டெயில், எக்ஸாக்ட் மேப் லொகேஷன் டீட்டெயில், மற்ற டீட்டெயிலாம் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஆல்சோ வீடியோ ஃபுல்லாக நம்பர் போய்க்கும். நீங்கள் சொன்ன டைமில் நேரில் ஆன்லைனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு பார்க்குறேன். அது பாய் சனியாக ஃப்ரெண்டா பாய்.